அப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. எஸ் மச்சி. ஓகே, யாரையாவது மாட்டி ஒண்ணு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும் ஆனந்தா? எஸ், ஏற்கனவே நம்ம raga.thr.fm வெப்சைட் இருக்கு, அது ஒரு சைட்ல விடுங்க. இப்போ புதுசா என்னன்னா, நீங்க வந்து எங்க கூட இதற்கு செய்யணுமா லைவா ஸ்டுடியோல, அல்லது பேட்ச் பண்ணி உங்களை வந்து இதற்கு செய்யணுமா, Facebookல இன்பாக்ஸ் பண்ணுங்க, THR மலேசியா இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஜேம்ஸ்ன்ற ஒரு நல்ல மனுஷனை கூப்பிட்டு எங்க அக்காவை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. ஓகே, டக்குன்னு அவரு ஜாம் ஆயிட்டாரு. ஏன்னா வீட்டுல இருக்காரு, பக்கத்துல வாய்ப்பு இருக்காங்க. இந்த பாரு யாரோ கேக்குறாங்க அப்படி சொல்லி அவங்க வாய்ப்பு கொடுக்க, என்ன ஒரு நல்ல மனுஷன். அவங்க வாய்ப்பு ஆங்கிரி பட்டா மாறி அப்பா பப்பா அவங்க போட்ட பட்டாசுல நான் வெடிச்சே போயிட்டேன். சூப்பர் ஜி, வாங்க ஃபுல் ஸ்டோரி கேட்போம். ஹலோ ஹலோ ஜேம்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கோம். ஆமாவா? பாத்துங்க பாருங்க. இல்ல எப்ப கல்யாணம் வைக்கிறதுக்கு நம்ம எப்ப பொண்ணு பாக்க வரீங்க? யாரு நீங்க? எங்க வாங்க பொண்ணு பாக்க வர்றது எல்லாம் அவங்கள பாக்க வர சொல்லிட்டா. யாரு பொண்ணு? அதான் உள்ளதுக்கே வழிய காணா, சும்மா இருங்கப்பா. என்ன பாங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு கட்டுனா உங்களதான் கட்டுவோன்னு சொல்லுது, நீங்க என்ன சும்மா இருங்க பாங்கன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? நான் பொண்ணோட தம்பி. பொண்ணோட தம்பி? அக்கா வந்து ஆசைப்பட்டுருச்சு, அதனால கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். அக்கா பேருனா சுந்தரி. என்ன இப்படி கேக்குறீங்க? அழகா கேளுங்க. யோ, ஏற்கனவே கல்யாணம் பண்ணவையா? அட என்னன்னா இது இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ தடை இருக்கிறதா தெரியல எனக்கு. ரெண்டாவது கல்யாணம் பண்றது தடை இல்ல, கையில விட்டு வேணும்ல. உங்களுக்கு ஒரு செலவு, எல்லா செலவும் நம்ம செலவுனா நமக்கு இல்ல. முதல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேளுனா, மாமாவை போறீங்க, அதனால கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஏற்கனவே மாமா ஆயிட்டேயா? யாருக்கு? எனக்கு ஆகலையே. உனக்கு அவ்வளவுதான் இருக்கு, நான் என்ன செய்யுது? இப்ப ஆவறதுக்கு தானே முயற்சி பண்றேன். அக்கா ஆசைப்பட்டுருச்சியா? யாரு உங்க அக்கா? எங்க இருக்கா? உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு கிளாங்ல இருக்கு, தெங்கு கிளானால இருக்கு. தெங்கு கிளானால? சத்தியமா எனக்கு யாருமே தெரியாது. உங்களுக்கு தெரியல என்ன? எங்களுக்கு தெரியுது இல்ல. என்ன எங்க பட்டாங்க உங்க அக்கா? அவங்க எங்க? நீங்க தான் லோரியில ஊரே சுத்துறீங்களா? சும்மா போறீங்க, பீன்னு வேற ஓன வேற அடிக்கிறீங்களா? அது பேசா, அது ரோட்ல போறவங்க கண்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஓன அடிக்க ஆரம்பிக்கும். அந்த லூஸ் அக்கா என்னதான் நினைச்சுன்னு தெரியல. ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸ்ன்னு சொல்லுது. வீட்டுக்காரங்க வீட்டுல தான் இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட கூட நான் அவன்கிட்ட பேசுறேன். அவங்க வீட்டுக்காரங்கிட்ட யாரோ ஒரு பிள்ளை விரும்புறான், அவங்க மச்சான் அவங்க தம்பி போன் அடிச்சு கேட்கலாம். ஹலோ ஹலோ அக்கா, யாரு பேசுறது? என் பேரு வசந்தன். சரி, உங்களுக்கு யாரு யார்கிட்ட பேசணும்? நான் அவர்கிட்ட தான் பேசணும், நீங்க இடையில வந்து போடுறீங்க. நான் அவங்க பொம்பளை பேசுறேன். அவங்க பொம்பளையா? அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை இருக்கு, என்ன விளையாடுறீங்களா? குடும்பத்தை குழப்படி உண்டாக்குறீங்களா? என்ன குழப்படி உண்டாக்குறேன்? அவர்கிட்ட உரிமையோட கேட்டேன். என்ன உரிமையோட கேக்குறது? லாக்டாங் வச்சுக்காருங்க. யாரு உங்க அக்கா? என் அக்கா யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அவங்க என்ன லேடி தயானாவா? சொன்னோன்னு ஊருக்கே தெரியுது. எப்படி நீங்க வந்து விட்டு பேசலாம்? அக்கா விரும்புறாங்கன்னு இருக்கிறது சொன்ன, எனக்கு தெரியாது அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஹலோ, நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, கல்யாணம் பண்ணீங்க முதல்ல விசாரிச்சுக்கீங்க. விசாரிச்சு அப்புறம் எதையும் பத்தி பேசுங்க. எடுத்தானே பூந்தி இந்த மாதிரி பேச குடும்பத்துல குழப்படி உண்டாக்கி விட்டுறாங்க. நேரா தானே கேட்டேன் நான், ஏதாவது வேற ஏதாவது சொன்னா? நீங்க அந்த மாதிரி கேட்க தவறு. முதல்ல கேட்டுங்க, வார்த்தை கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. என்ன அவர் கல்யாணம் பண்ணாத இளைஞனா இருக்காரு, பாக்குறது கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. யாரு உங்க பேரு? எப்படி இவரை பார்த்தாங்க? எப்ப பார்த்தாங்க? இவர் லோரியில போகும்போது அடிக்கடி பாத்துருக்காங்க. லோரியில போற யார பார்த்தாலும் கட்டுவாங்களா? அதுக்குதான் எண்ணி விட்டு கேக்குறாங்க. கட்டுவாங்க, எங்க வேலை செய்யறாங்க அப்பெல்லாம் முத பாக்குறது இல்ல. எடுத்தோடனே 10 உடனே கட்டுவாங்களாமா காதல்னு. இருங்க நீங்க என்ன எல்லாரும் உலகத்தை திருத்து பாக்குறீங்களா? ஏதோ எங்களுக்கு பிடிச்சிச்சு கேட்டோம். கால் பண்ணி யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டு அவட்ட. யாரு சொல்லிட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன செய்வீங்க? என்ன மேட்றீங்களா? நான் திரும்பி கேக்குறேன், என்ன செய்வேன்னு? என்ன செய்வீங்க? பாக்குறதுல நான் பாத்துறேன், ஒழுங்கா இருந்துங்க சொல்லிட்டேன். இந்த பிள்ளை போன் பண்ணி பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. நீங்க ஜேம்ஸ் கொடுங்க, நீங்க உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல. நான் எங்க மாமாட்ட பேசிக்கிறேன். என்ன மாமாட்ட? ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க. சொல்லிட்டேன், மண்ட கேட்டான் சொல்லுங்க. குடும்பத்துல கல்படி உண்டாக்கலாம் சொல்லுங்க. நான் எங்க மாமாட்ட பேசுறேன், மாமாட்ட பேச போறேன். ஹலோ, போன வைங்க. இருங்க நீங்க அவர்கிட்ட கொடுங்க. போன் இங்க வரக்கூடாது. ஹலோ மாமா. தம்பி, பாரு, இப்ப ஒன்னால எனக்கு இங்க வீட்டுல குடும்பத்துல குழப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? பரவாயில்ல, போன வைங்க. குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்க பாத்தியா? இல்ல ஒண்ணு இல்ல, இருங்க ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட பேச சொல்ல, உங்க அக்கா என்கிட்ட பேச சொல்ல. இல்ல நான் கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து தெரியாது உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு மனசே கேட்கல பாருங்களேன். இப்ப அக்காவும் அங்க சண்டை போடுது, இந்த அக்கா இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கு. குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? இருங்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மாமா. என்னது? வாழ்க்கையில யாரோ உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிருப்பாங்க, ஆனா
இந்த மாதிரி யாராவது ஒரு தம்பிக்காரனே வந்து அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கடைசியில இது எப்படி இருக்குன்னு சொல்லுவானா? இது எப்படி இருக்கு? இதெல்லாம் உதயாவா? ஆமா. ஐயோ, உதயாவை பேசிருக்காங்க. யார் நம்பர் கொடுத்தா? ஹரிஷ். ஹரிஷா? வரட்டல்லிக்கு. ஹலோ ஏகா அண்ணே மனுஷங்க சாரி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன அப்படிதாங்க இருக்கணும், அப்படி இருந்தாதான் அழகு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சொல்லு மச்சி. எஸ் மச்சி. ஓகே, யாரையாவது மாட்டி ஒண்ணு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும் ஆனந்தா? எஸ், ஏற்கனவே நம்ம raga.thr.fm வெப்சைட் இருக்கு, அது ஒரு சைட்ல விடுங்க. இப்போ புதுசா என்னன்னா, நீங்க வந்து எங்க கூட இரவு செய்யணுமா லைவா ஸ்டுடியோல, அல்லது பேட்ச் பண்ணி உங்களை வந்து இது செய்யணுமா, Facebookல இன்பாக்ஸ் பண்ணுங்க, THR Raga மலேசியா இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஜேம்ஸ் என்ற ஒரு நல்ல மனுஷனை கூப்பிட்டு எங்க அக்காவை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. ஓகே, டக்குன்னு அவரு ஜாம் ஆயிட்டாரு. ஏன்னா வீட்டுல இருக்காரு, பக்கத்துல வாய்ப்பு இருக்காங்க. இந்த மாதிரி யாரோ கேக்குறாங்க அப்படி சொல்லி அவங்க வாய்ப்பு கொடுக்க, என்ன ஒரு நல்ல மனுஷன். அவங்க வாய்ப்பு அங்கிரி பட்டா மாறி அப்பா பப்பா அவங்க போட்ட பட்டாசுல நான் வெடிச்சே போயிட்டேன். சூப்பர் ஜி, வாங்க ஃபுல் ஸ்டோரி கேட்போம். ஹலோ ஜேம்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கோம். ஆமாவா? பாருங்க. இல்ல எப்ப கல்யாணம் வைக்கிறதுக்கு நம்ம எப்ப பொண்ணு பார்க்க வரீங்க? யாரு நீங்க? எங்க வாங்க பொண்ணு பார்க்க வர்றது? எல்லாம் அவங்கள பார்க்க வர சொல்லிட்டா. யாரு? பொண்ணு. அதான் உள்ளதுக்கே வழிய காணா, சும்மா இருங்கப்பா. என்ன பாங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு கட்டுனா உங்களதான் கட்டுவோன்னு சொல்லுது, நீங்க என்ன சும்மா இருங்கப்பாங்கன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? நான் பொண்ணோட தம்பி. பொண்ணோட தம்பி? அக்கா வந்து ஆசைப்பட்டுருச்சு, அதனால கால் பண்ணி உங்ககிட்ட பேச. பேருனா உங்க அக்கா பேருனா? சுந்தரி. என்ன இப்படி கேக்குறீங்க? அழகா கேளுங்க. யோ, ஏற்கனவே கல்யாணம் பண்ணவையா? அட என்னன்னா இது இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ தடை இருக்கிறதா தெரியல எனக்கு. ரெண்டாவது கல்யாணம் பண்றது தடை இல்ல, கையில அப்பா விட்டு வேணும்ல. உங்களுக்கு ஒரு செலவு, எல்லா செலவும் நம்ம செலவுனா நமக்கு இல்ல. ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேளுனா, மாமாவை போறீங்க, அதனால கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஏற்கனவே மாமா ஆயிட்டேயா? யாருக்கு? எனக்கு ஆவலையே. உனக்கு அவ்வளவுதான் இருக்கு, நான் என்ன செய்யுது? இப்ப ஆவறதுக்கு தானே முயற்சி பண்றேன். அக்கா ஆசைப்பட்டுருச்சியா? யாரு உங்க அக்கா? எங்க இருக்காங்க? எங்க உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு கிளாங்ல இருக்கு, தெங்கு கிளானால இருக்கு. துங்கு கிளானால சத்தியமா எனக்கு யாருமே தெரியாது. உங்களுக்கு தெரியல என்ன? எங்களுக்கு தெரியுது இல்ல. என்ன எங்க பட்டாங்க உங்க அக்கா? அவங்க எங்க? நீங்க தான் லோரியில ஊரே சுத்துறீங்களா? சும்மா போறீங்க, பீன்னு வேற ஓன வேற அடிக்கிறீங்களா? அது பேசால, அது ரோட்ல போறவங்க கண்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஓன அடிக்க ஆரம்பிக்கும். அந்த லூஸ் அக்கா என்னதான் நினைச்சுன்னு தெரியல. ஜேம்ஸ் சொல்லுது. வீட்டுக்காரங்க வீட்டுலதான் இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட கூட நான் வந்துட்டு பேசுறேன். அவங்க வீட்டுக்காரங்கிட்ட யாரோ ஒரு பிள்ளை விரும்புறான், அவங்க மச்சான் அவங்க தம்பி போன் எடுத்து கேட்கலாம். ஹலோ அக்கா, யாரு பேசுறது? என் பேரு வசந்தன். சரி, உங்களுக்கு யாரு யார்கிட்ட பேசணும்? நான் அவர்கிட்ட தான் பேசணும். நீங்க இடையில வந்து போடுறீங்க. நான் அவங்க பொம்பளை பேசுறேன். அவங்க பொம்பளையா? அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை இருக்கு, என்ன விளையாடுறீங்களா? குடும்பத்தை குழப்படி உண்டாக்குறீங்களா? என்ன குழப்படி உண்டாக்குறேன்? அவர்கிட்ட உரிமையோட கேட்டேன். என்ன உரிமையோட கேக்குறது? லாட்டாங்க வச்சுக்காருங்க. யாரு உங்க அக்கா? என் அக்கா யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அவங்க என்ன லேடி டயானாவா? சொன்னோன்னு ஊருக்கே தெரியுது. அப்ப எப்படி நீங்க வந்து விட்டு பேசலாம்? அக்கா விரும்புறாங்கன்னு இருக்கிறது சொன்னேன். எனக்கு தெரியாது அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஹலோ, நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, கல்யாணம் பண்ணி விசாரிச்சிருக்கீங்க. விசாரிச்சு அப்புறம் எதையும் பத்தி பேசுங்க. எடுத்தானே பூந்தி இந்த மாதிரி பேச குடும்பத்துல குழப்படி உண்டாக்கி விட்டுறாங்க. நேரா தானே கேட்டேன். நான் ஏதாவது வேற எதாவது சொன்னா நீங்க அந்த மாதிரி கேட்க தவறு. முதல்ல கேட்டுங்க, வார்த்தை கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. என்ன அவர் கல்யாணம் பண்ணாத இளைஞனா இருக்காரு, பாக்குறது கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. யாரு உங்க பேரு? எப்படி இவரை பார்த்தாங்க? எப்ப பார்த்தாங்க? இவர் லோரியில போகும்போது அடிக்கடி பாத்துருக்காங்க. லோரியில போற யார பார்த்தாலும் கட்டுவாங்களா? அதுக்குதான் எண்ணி விட்டு கேக்குறாங்க. எங்க வேலை செய்யறாங்க அப்படிலாம் முதல்ல பாக்குறது இல்ல. எடுத்தோடனே 10 உடனே கட்டுவாங்களாமா காதல்னு. இருங்க நீங்க என்ன எல்லாரும் உலகத்தை திருத்து பாக்குறீங்களா? ஏதோ எங்களுக்கு பிடிச்சிச்சு கேட்டோம். கால் பண்ணி யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டு அவட்ட. யாரு சொல்லிட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன செய்வீங்க? என்ன மேட்றீங்களா? நான் திரும்பி கேக்குறேன், என்ன செய்வேன்னு? என்ன செய்வீங்க? பாக்குறதுல நான் பாத்துறேன், ஒழுங்கா இருந்துங்க சொல்லிட்டேன். இந்த பிள்ளை போன் பண்ணி பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. நீங்க ஜேம்ஸ் கொடுங்க. நீங்க உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல. நான் எங்க மாமா கிட்ட பேசிக்கிறேன். என்ன மாமாட்ட? ஒழுங்கா சொல்லுங்க சொல்லிட்டேன்.
மண்ட கேட்டான் சொல்லுங்க. குடும்பத்துல குழப்படி உண்டாக்கலாம் சொல்லுங்க. நான் எங்க மாமாட்ட பேசுறேன், மாமாட்ட பேச போறேன். ஹலோ போன வைங்க. இருங்க நீங்க அவுட்டு கொடுங்க. போன் இங்க வரக்கூடாது. ஹலோ மாமா. தம்பி பாரு, இப்போ ஒன்னால எனக்கு இங்க வீட்டுல குடும்பத்துல குழப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? பரவாயில்ல, போன வைங்க. குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்க பத்தியா? இல்ல ஒண்ணு இல்ல, இருங்க ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட பேச சொல்லல, உங்க அக்கா என்கிட்ட பேச சொல்லல. இல்ல நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து தெரியாது உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு மனசே கேட்கல பாருங்களேன். இப்ப அக்காவும் அங்க சண்டை போடுது, இந்த அக்கா இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கு. குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன போன? இருங்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மாமா. என்னது? வாழ்க்கையில யாரோ உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி யாராவது ஒரு தம்பிக்காரனே வந்து அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கடைசியில இது எப்படி இருக்குன்னு சொல்லுவானா? இது எப்படி இருக்கு? உதயாவா? ஆமா, உதயா பேசிருக்காங்க. யார் நம்பர் கொடுத்தா? ஹரிஷ். ஹரிஷா? வட்டல்லிக்கு. ஹலோ ஏகா, அப்படிதாங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் அழகு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு.